அனைவருக்கும் வணக்கம். ஓர் எழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 42 எழுத்துகள் இருக்குது. அதாவது ஒரே ஒரு எழுத்து தான், ஆனால் அதுக்கு நாம் பொருள் சொல்ல போகிறோம். அந்த மாதிரி 42 எழுத்துகள் இருக்குது. அதில் உயிரெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 எழுத்து இருக்குது. அடுத்தது கா வரிசையில் 4 எழுத்து, சா வரிசையில் 4 எழுத்து, தா வரிசையில் 5 எழுத்து, தன்னகரம் நா வரிசையில் 5 எழுத்து, பா வரிசையில் ஒரு 5 எழுத்து, மா வரிசையில் 6 எழுத்து, யா வரிசையில் ஒரே ஒரு எழுத்து, வா வரிசையில் 4 எழுத்து. அடுத்தது குறிலில் பார்த்திங்கன்னா 2 எழுத்துகள், நோ 1 தூ 1, இந்த 2 எழுத்துகள். ஆக மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது. அதை பற்றிய வீடியோ தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நெடில் ஆ அப்படின்ற ஒரு எழுத்து இருக்குது. அதுக்கு என்ன பொருள் அப்படின்றத நம்ம அதுக்கு பக்கத்தில் நாம் கொடுத்துருக்குறோம். சரியா? இதே போல் அந்த 42 எழுத்துகளும் அதுக்கு பக்கத்தில் அதற்குரிய பொருளும் கொடுத்துருக்குறோம். இப்போ ஒரு எழுத்துக்கு நிறைய பொருள் கூட இருக்கலாம். ஸோ அதையும் நாம் அங்கே கொடுத்துருப்போம். ஸோ இதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகளிலிருந்து வினாக்கள் வர வாய்ப்புண்டு. நன்கு படித்து கொள்ளுங்கள். தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள்.
நம்முடைய சேனலுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் செய்யுங்க. உங்களுடைய கமெண்ட்டை வந்து ஃபீட்பேக்கில் வந்து கொடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.